ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, குபேர பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வீட்டில் நீங்க எரிக்கிறதால வீட்டில் பணம் காசு சேரும். அதை விட முக்கியமானது, குபேரனுக்கு நிகரான செல்வம் வரும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனி பௌர்ணமி ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்புறம் பரிகாரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பல்வேறு விதமான விரதங்களை மேற்கொண்டு இந்த நாளில் செய்யக்கூடிய பல பலன்களை நம்ம பெற முடியுமா? ஆனி மாத பௌர்ணமியில் 16 செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனி பௌர்ணமி, பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது விசேஷம். அதுலேயும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் முக்கணிகள்னு சொல்லப்படக்கூடிய மா, பலா, வாழை, இந்த 3 பழங்களையும் நைவேத்தியமாக வச்சு படைச்சி மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்கள் கோரிக்கையை வேண்டுதலை நீங்கள் முன்வைக்கலாம். அது மூலயமா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள செல்வ வளத்தை பெருக்க செய்ய முடியும். முடிஞ்சா மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 2:36 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி ஜூலை 11ஆம் தேதி காலை 3:11 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை நமக்கு நாள் முழுக்க பௌர்ணமி தான். காலையில 6:07 யமகண்டம், மதியம் 1:03 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல நீங்க உங்க வீட்டுல இறை வழிபாடு செய்யறதா இருக்கட்டும், இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையா இருக்கட்டும், தாராளமா செய்யலாம். பௌர்ணமிக்கான வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா சந்திர தரிசனம் தான். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவரு மனோகாரகன். நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய மனசு அலைபாயறதுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், சபலங்கள், குடும்பத்துல ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவான ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அப்புறம் அமாவாசை தினங்கள்ல நீங்க தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், இது எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு கிடைக்குமா? பௌர்ணமியில மாலை ஒரு 6-7 மணிக்கு முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுடைய எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துல நீங்க சந்திர தரிசனம் செய்யணும். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க குறைந்தது 3 முறை, அதிகபட்சம் உங்களால எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிக்கணும். இன்னொரு பக்கம் பொதுவா இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்க எல்லாருக்கும் உகந்த நாள் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். பௌர்ணமி நாட்கள்ல நிறைய பேர் அவங்க வீட்டுல சத்தியநாராயண பூஜை செய்யறது வழக்கம். ஆனி பௌர்ணமியில நீங்க சத்தியநாராயண பூஜை செஞ்சீங்கன்னா அது கூடுதல் விசேஷம். மற்ற பௌர்ணமி தினங்கள்ல நீங்க விளக்கேத்துற மாதிரி இல்லாம இந்த ஒரு பௌர்ணமி தினத்துல கூடுதலா 3 அகல்விளக்கு ஏத்துறது விசேஷமா. அந்த 3 அகல்விளக்குலையும் நெய் தீபம் போடணும். ஆனி பௌர்ணமி தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வியாழக்கிழமை ஜூலை 10ஆம் தேதி பௌர்ணமி தேதி கூட பூராடம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குது. குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இது வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. இல்ல பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் வருடம் இருக்குல்ல, அதுல இப்ப சித்திரை வைகாசி முடிந்து ஆனி மாதத்தோட இறுதியில இருக்கிறோம். இந்த ஆனி மாதத்தோட இறுதியில வரக்கூடிய இந்த ஒரு ஆனி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்க வீட்டுக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சில பொருட்களை பயன்படுத்தி வீட்டுல இதை எரித்து வரக்கூடிய அந்த பொருளை நீங்க தினமும் நெத்தில பூசிக்கிறதால பலவிதமான செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு சேருமா. சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே பௌர்ணமி திதிக்கும் அன்றைய தினம் வியாழக்கிழமை மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருட்களை தான் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த பரிகாக்க செய்யறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அகல்விளக்கு தேவைப்படும். ஒரே ஒரு மண் அகல்விளக்கு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுல சில முக்கியமான பொருட்களை நீங்க சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மகாவிஷ்ணு வாசம் செய்வார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க வீட்டுல ஆதிக்கம் செலுத்துறாங்கனாலே அந்த குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், மனக்குழப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவங்க மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும். அவருக்கு உகந்த அந்த ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துளசி இலை. துளசி இலையும் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல ஒன்று. தெய்வீக மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய
இந்த ஒரே ஒரு துளசி இலைய தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய், பணவசியம், ஜனவசியம் இது 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பொருள் ஏலக்காய் தான். எந்த ஒரு பரிகார முறைகள் நம்ம தாந்திரிக முறைகள் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு நமக்கு சில புலப்பொருட்கள் தேவைப்படும். அதுல சில பொருட்களை தான் இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க. அடுத்ததா கிராம்பு. கிராம்போட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல முக்கியமான ஒரு பொருள். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு கிராம்பு. இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீட்ல நீங்க தினமும் பூஜைக்கும் சமையல் அறைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுல ஒரு சில பொருட்கள் மட்டும் விடுபட்டு இருந்தாலும் பரவாயில்லை. கூடுமான அளவுக்கு துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் இல்லைன்னா ஏலக்காய், கிராம்பு ஏதாவது 3 பொருட்களை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்சா சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தயார் செய்து வைத்து மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சந்திர தரிசனத்தையும் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மண் அகல் விளக்குல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், துளசி இலை, ஏலக்காய், கிராம்பு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அப்ப அதுல ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய உங்களோட குலதெய்வமாகவும் நீங்க பாவிக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வமாகவும் பாவிக்கலாம். அதை குடும்பத்தோட அமர்ந்து முடிஞ்சா பூஜை அறையில பண்ணுங்க. பூஜை அறையில அதுக்கான சௌகரியம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டோட மெயின் ஹாலில் அமர்ந்து கூட இதை தயார் செய்யலாம். அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்கு சூடு ஆறுனதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்து பூஜை அறையில வச்சிடுங்க. அதுல ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி உருவாயிருக்கும். அதை தான் இப்ப நீங்க தினமும் பயன்படுத்த போறீங்க. இந்த ஒரு ஆனி பௌர்ணமி அன்னைக்கு இது நீங்க தயார் செய்யறீங்கன்னா சரியா அது குறைந்தது ஒரு 15 நாட்கள்ல இருந்து 30 நாட்கள் வரைக்கும் வரும். இந்த பௌர்ணமிக்கு தயார் செஞ்சீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ள அது வருதுன்னா அது வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க. அது நடுவில் தீர்ந்து போயிட்டாலும் மறுபடியும் அடுத்த பௌர்ணமிக்கு இதே மாதிரி பொருட்களை எரித்து அதுல வரக்கூடிய பொருட்களை நீங்க பயன்படுத்தலாம். இப்ப கருமை நிற சாம்பல் உருவாயிருக்குல்ல, அந்த கருமை நிற சாம்பலை நீங்க சின்னதா ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகணும், சித்தி உண்டாகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இந்த கருமை நிற சாம்பல் அந்த பசை கூட கொஞ்சமா நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நீங்க நெத்தில இட்டுக்கலாம். இது ஆண்களுக்கு. பெண்களா இருக்கிற பட்சத்துல உச்சந்தலையில தடவிக்கலாம். போகக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கிடைக்கும். எந்த விதமான கெட்ட சக்திகளும் உங்களுக்குள்ள நெருங்காது. இந்த ஒரு வசிய மை அது தயார் செஞ்சீங்கன்னா ஒரு வசிய மை மாதிரி தான் தயாராகும். இந்த ஒரு வசிய மையை வச்சுக்கிட்டு நீங்க வெளில போகும்போது போகக்கூடிய காரியத்துல கண்டிப்பா வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் அம்சம் பொருந்திய சில பொருட்கள். இந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த கருமை நிற பசையை தயார் செய்து அதை நீங்க மையா பயன்படுத்தும் போது வேண்டக்கூடிய விஷயங்கள் உங்கள் பக்கம் வசியமாகும். குலதெய்வம் வசியமாகலாம், பணம் காசு வசியமாகலாம். இவ்வளவு ஏன், வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மட்டுமில்ல குபேரருக்கும் உகந்த ஒரு நாள் தான். குபேரரையும் உங்க வீட்டுக்குள்ள வசியம் பண்றதுக்கான அற்புதமான வழிபாட்டு முறை இது. ஆனி பௌர்ணமி தினத்துல நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாட்டு விஷயமா இருந்தாலும் பரிகாரமா இருந்தாலும் அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.